तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கப் போகுது. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அதாவது குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம்தான் இது. பக்தி சிந்தனைக்கு உயரிய மாதமான பெருமை மிகு மார்கழி மாத பலன்கள். சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். டிசம்பர் 15ஆம் தேதி காலை 10:10 மணிக்கு சூரியன் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி மார்கழி மாதம் தொடங்குது. மார்கழி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மேசராசி. மேசராசியில் அஸ்வினியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நினைத்ததை சாதிக்கும் வலிமையுடைய உங்களுக்கு இந்த பிறக்கின்ற மார்கழி மாதம் முன்னேற்றமான மாதம். கடந்த கால நெருக்கடிகளெல்லாம் விலகப் போகுது. எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாவா. தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்களிடம் சரணடையும் நிலை உண்டாகும். வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். ராசியாதிபதி வக்ரம் அடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். லாபஸ்தான சனி பகவான் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்வார். வரவுகளை அதிகரிப்பார். தொழிலில் இருந்த தடை நீங்கும். புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்லாம் வந்து சேரும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். புதன் பகவான் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கைக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உறவுகளில் உண்மை அன்பு வெளிப்படும். சந்திராசிரமம் டிசம்பர் 27, 28. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 16, 18, 25, ஜனவரி 7, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விநாயகரை வழிபட்டோம்னா முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரணியை பற்றி தான். செயல்களில் துணிவு கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் நன்மையான மாதம். நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால செய்து வரும் தொழிலில் பார்த்து வரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளை எல்லாம் விலகும். எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு பணிகளுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். நெருக்கடியின் காரணமாக மூடப்பட்டிருந்த தொழில் நிறுவனங்களை மீண்டும் திறக்கக்கூடிய நிலை உண்டாகும். உற்பத்தி அதிகரிக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். வருமானம் உயரும். புதிய பொருள் சேரும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். தெய்வ வேண்டுதல்கள் நிறைவேறி குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலர் வேலையில் இருந்து விலகி சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. கலைஞர்கள் கனவு நனவாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதன் பகவான் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால தெளிவாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. புதிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆலோசனையின் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும்.
சந்திராசிரமம் வந்து டிசம்பர் 28, 29. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 18, 24, 27. ஜனவரி 6, 9. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது மகாலட்சுமியை வழிபட்டோம்னா நன்மை அதிகரிக்கும். அடுத்தது வந்து கார்த்திகை 1ஆம் பாதம். முதன்மையாக இருக்கும் சக்தி கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் யோகமான மாதம்தான். முன்பு ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் விலகும், மனக்குழப்பம் நீங்கும், தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை உண்டாகும். பிறரிடத்திலும் உடன் பணிபுரியவங்கள இடத்திலும் நலனிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முதன்மையாக இருப்பீங்க. உங்களின் எதிர்பார்ப்பு எளிதாக பூர்த்தியாகும். நினைத்த வேலை நடக்கும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடை விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் கனவு நனவாகும். கடன் தொல்லை விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய வீடு சொத்து சேரும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். விவசாயிகள் விளைச்சலில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டாகும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்கும். படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராசிரமம் வந்து டிசம்பர் 29. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 18, 19, 27, 28. ஜனவரி 1, 9, 10. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய சுபிட்சம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்கழி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம். மேசராசிக்கு பொதுவான பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது மேசராசிக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் அதிர்ஷ்டமும் பண வருவாய் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும். நீண்ட நாளாக இன்ப சுற்றுலா ஆன்மீக பயணம் செல்ல நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பெறுவீங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் காலம்தான் இது. புதிய வழிகளில் பணம் சம்பாதிப்பீங்க. சொந்த வீடு நிலம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியடையும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் ஆலோசனையும் ஆதரவும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில்.